வணக்கம். திருமயம் தொகுதி நெய்வேலி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு எல்லாம் நாங்கள் கொய்த்த கோரிக்கை அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார். 4 வீதிக்கும் பேவர் பிளாக் போட்டு கொடுத்திருக்காங்க. பெரிய பாலம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவுல பாலம் அருமையா செஞ்சு கொடுத்து அந்த இது பண்ணிருக்காங்க. அதே ரோட்டை தார் ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் 10 லட்சம் ரூபாய் செலவுல பண்ணி கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பாரம் மின் இணைப்புக்காக எல்லாமே கரெக்டா வச்சு கொடுத்திருக்காங்க. 2026 திருப்பி அவரே வர்றதுக்கு எல்லாம் ஒத்துழைப்போம். முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் நன்றி. நான் ஊராட்சி மன்ற தலைவர், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் கிராமத்தில் எங்கள் தலைவர் சொன்னார், அதாவது வறுத்து வரி எங்கள் விவசாயிகளாக பயன்படுத்தி வேலையை பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை இப்போ மினிஸ்டருடைய உதவியினால் அந்த வறுத்து வரியை சீர் பண்ணி இன்றைக்கி எங்கள் கண்மாய் ஏறி பெருகிருக்கு. அதே மாதிரி எங்கள் பள்ளியில் நீண்ட காலமாக சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்தது. அந்த சுற்றுச்சுவருக்கு பாம்புகள் உள்ளே ரொம்ப இது பண்ணும்போது நாங்கள் மினிஸ்டரை பார்த்து நேரடியாக ஒரு பேப்பர் கொடுத்தோம், மனுவாக கொடுத்தோம். அவர் அப்போவே எங்களுக்கு பிரசன்னை பண்ணி எங்களுக்கு பள்ளியில் இப்போ சுற்றுச்சுவர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த கண்மாயில் தலைவர் சொன்னார் 2 கோடி ரூபாயில் ஒரு பெரிய பாலத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு தூம்பு பாலமாக சிமெண்ட் தூம்பாக பைப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எங்களுக்கு காங்கிரீட் பாலமாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை இல்லாமல் இந்த கிராமத்தில் இதுவரையிலும் நாங்கள் தனியார் கட்டடத்திலே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு புதுசாக ஒரு ரேஷன் கடையை எங்களுக்கு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு தலைவர் சொன்னார் பேவர் பிளாக் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு. ஆண்டுக்கே ஒரு 3 ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க பேவர் பிளாக்கு. அதே மாதிரி இந்த கிராமத்தில் சுற்றி தேர் வர்றதுக்காக வேண்டி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எங்களுக்கு இந்த வயல்வெளிய ரோடு தலைவர் சொன்ன மாதிரி மெட்டல் சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் நாங்கள் மினிஸ்ட்ரிகிட்ட பார்த்து தான் சொன்னோம். மண் சாலையாக இருந்ததை மெட்டல் சாலையை அமைச்சிருக்காங்க. இப்போ திரும்ப எங்களுக்கு ஒரு தார் சாலையாக அதை அமைச்சு கொடுக்குற மாதிரி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரிலாம் எங்களுக்கு இங்கே உள்ள பெண்கள் விவசாயத்தை தவிர வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா உதவித்தொகையாக மகளிர் உதவித்தொகை கிடைக்கிது. இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரியில் முதியோர் பென்ஷன் எல்லாருக்குமே நிறைவடைஞ்ச வரையில் கொடுத்துருக்காங்க. யார் வேணும்னு மனு கொடுத்தவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியில் கல்வி உதவித்தொகை எல்லாருக்குமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதனால் இந்த அளவுக்கு எங்கள் கிராமத்துக்கு உதவி செய்த எங்கள் மினிஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய சார்ந்தவர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எங்களுக்கு அவர் எலெக்ஷனில் வரும்பொழுது நாங்கள் தேர்தலில் நாங்கள் இந்த கிராமத்தின் சார்பாக நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஒத்துழைப்பாக நின்று பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத வாக்குறுதி செய்யணும்.